கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று எரேமியாவுக்கு ஆண்டவர் சொன்னதான வார்த்தைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 33:1 சொல்லுகிறது, எரேமியா இன்னும் காவற் சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் தரம் அவனுக்கு உண்டாகி, இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவராகிய தேவன் என்ன நாமத்திலே வந்து சொல்லுகிறார் என்று சொன்னால், யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது. ஆண்டவராகிய தேவனை நேரடியாய் என்ன செய்கிறாரு, எரேமியாவுக்கு சொல்லுகிறார். எரேமியாவுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில சொல்லுகிறார் என்று சொன்னால், எரேமியா எங்க இருக்கிறாராம்? காவற் சாலையிலே அடைப்பட்டிருக்கிறார். சுருக்கமாய் சொல்லனா, சிறைச்சாலையிலே அவர் இருக்கிறார். சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிற நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு வருகிறது. சிறைச்சாலையிலே அடைபட்டு அவர் உள்ளே கிடக்கிறார். அவரை பிடித்து சிறையிலே அடைத்திருக்கிறார்கள். அப்பம் கர்த்தர் பேசுகிறார். நம்முடைய தெய்வம் நெருக்கத்தின் நேரத்திலேயும் இடுக்கமான சூழ்நிலையிலும் நமக்கு வெளியே வர முடியாது என்கிற நிலைமையிலே இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்வாரு? பேசுவார். எலியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் சொன்னார். இன்னைக்கு நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. போதும் கர்த்தாவே, என்னை நீர் என்ன செஞ்சுக்கோரும், எடுத்துக்கோ. நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, போதும் நான் செத்து போயிறேன். நான் சொல்லுவேன், சாவு அவங்களுக்கு வரவே என்ன செய்யாது, வராது. எலியாவுக்கு சாவு வந்துச்சா? சொன்ன உடனே அவர் செத்து போனாரா? நிறைய பேர் என்ன செய்வாங்க, சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, நான் சாகணும் போதும். எலியா சொன்னார், எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியே சொன்னார். அப்ப நம்மலாம் சொல்லதுக்கு ஏமாத்திரம் அப்படின்னு நம்மளை தேத்திக்கிடுதோம். அது தவறான வார்த்தை. போதும் ஆண்டவரே, நான் சாக போறேன்னு சொல்லவே என்ன செய்யாது, கூடாது. பிசாசு என்ன செஞ்சிருவான், பிடித்து கொள்வான். நான் வேதத்துல பார்த்தீங்கன்னா, ஜீவனும் மரணமும் எங்க இருக்கிறதா? நாவின் அதிகாரத்துல என்ன செய்தான் இருக்கான். ஜீவன் எங்க இருக்கு? நம்முடைய நாவுல இருக்கு. மரணமும் நம்ம நாவுல இருக்கிறது. நான் நல்லா இருப்பேன், நல்லா வாழுவேன், நல்ல ஆசீர்வாதமா இருப்பேன்னா நம்ம நிச்சயம் என்ன செய்வோம், ஆசீர்வாதமா இருப்போம். நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தான் என்ன செய்யணும், யோசிக்கணும். நிறைய பேர் சொல்றது, அதுக்காக போய் போதும் ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி ஏதோ ஒரு வேகத்துல பிரச்சனையில நம்ம என்ன செஞ்சிருந்தோம், சொல்லியிருந்தோம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ சாக மாட்ட, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சொல்லி ஆண்டவர் என்ன செய்தாரு, சொன்னார். நிறைய நேரத்துல நம்ம ஒரு முடிவை எடுப்போம், நம்ம ஒரு காரியத்தை சிந்திப்போம். ஆனா ஆண்டவர் நம்ம மேல ஒரு காரியத்தை, ஒரு நோக்கத்தை என்ன செஞ்சிருப்பாரு, வைத்திருப்பார். எலியாவை பார்த்து போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று தூதனை அனுப்பி சாப்பாடை கொடுத்து பலப்படுத்தி ஓடுன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு, போக சொல்லிட்டார். அவர் அங்க போய் பார்க்கிறார், பர்வதத்தின் மேல் நின்று பார்க்கிறார். தேசத்தில பஞ்சம் இருக்கிறது. பஞ்சத்தின் நடுவிலேயே இவர் என்ன செய்கிறார்கள், இவர் சொல்லுகிறார், தேசத்திலே மழை என்ன செய்ய போகுது, பெய்ய போகிறது. கையழகு மேகம் என்ன செய்கிறது, தென்படுகிறது. ஆகாப்பை பார்த்து சொல்ல, நீ ரதத்தை பூட்டி கொண்டு வேகமா என்ன செய்யும், போதும். ஆனா வேதம் சொல்லுகிறது, போதும்னு சொன்னா பாத்தீங்களா, போதும் சொன்ன தீர்க்கதரிசி, நான் சாக போறேன்னு சொன்னவரு ஆகாப்பின் ரதத்துக்கு முன்னாடி வேகமா என்ன செய்தாராம், ஓடினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வேகமாய் ஓடுவதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை முடிவதற்காக தேவன் அழைக்கலாம். அவர் கூப்பிட வேண்டிய நேரம் வரும்போது அவர் அழைத்து கொள்வார். எலியா சொன்ன நேரத்துல மரித்து போனாரா? இல்ல. அவர் மாம்சமாய் நம்ம இந்த உலகத்துல எல்லா மனிதரும் மரிக்கிறது போல அவர் என்ன செய்யல, மரிக்கல. அது மாதிரி அவர் என்ன செய்யல, சாகல. அவர் உயிரோட என்ன செஞ்சிட்டாரு, எடுத்து கொள்ளப்பட்டார். சாகணும்னு சொன்ன மனிதனை அவர் உயிரோட தான் என்ன செஞ்சிருக்காரு, கொண்டு போயிருக்கிறார். ஒருவேளை நம்ம சாகன்னு சொல்லி கொண்டிருக்கலாம், ஒருவேளை நம்ம சாவே வராது. அவர் வருகை வரைக்கும் நமக்கு சாவே என்ன செய்யாது, வராது. நம்ம உயிரோட கூட என்ன செய்யலாம்,
போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்ன செய்து இருக்கிறது. ஏன் சொன்னா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் நெருக்கத்தின் நடுவிலே இடுக்கத்தின் நடுவிலே இருக்கிற போது அநேகர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவே மாட்டார். நம்ம பார்க்கிறது மாதிரியெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார். உலகம் பார்க்கிறது போல நம்மை ஆண்டவர் பார்க்கிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது நெருக்கத்திலே இருந்ததான எரேமியாவுக்கு கர்த்தர் பேசுகிறார். சிறைச்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் சிறைச்சாலையிலே இருக்கிற போது கர்த்தர் பேசுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நெருக்கமான சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு பேசுவார். போராட்டங்களின் நடுவில இருக்கும் போதும் கர்த்தர் நம்மோடு என்ன செய்வாரு? பேசுவார். அன்றைக்கு எரேமியாவுடைய வாழ்க்கையில பேசிட்டு ஆண்டவர் சொன்னார். அவர் சொல்லுகிறார், யெகோவா என்னும் நாமமுள்ள கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தீர்க்கதரிசி சொல்லல, அல்லனா யாரோ ஒரு அப்போஸ்தலர் சொல்லல, இல்லனா ஏதோ ஒரு ஊழியக்காரங்க சொல்லல, கர்த்தரே தம்முடைய வாயினால சொல்லுகிறார். எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், என்னை நோக்கி நீ என்ன செய்? கூப்பிடு. யாரை நோக்கி கூப்பிடணும்? ஒருவேளை இந்த எரேமியா சிறைச்சாலையில் இருக்கிற போது எந்த மனுஷனையாவது நோக்கி என்ன வெளியே கொண்டு வாங்கன்னு கேட்டாரோ கேட்கலையோ தெரியல. என்ன வெளியே இந்த சிறைச்சாலையிலிருந்து கொண்ட யோசேப்பை பார்த்தீங்கன்னா, சிறைச்சாலையில் இருக்கும்போது நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன நினைத்து என்ன இந்த சிறைச்சாலையிலிருந்து நீ வெளியே கொண்டு வரன்னு சொன்னார். ஆனால் அதே போல ஒருவேளை எரேமியா சொன்னாரோ நினைத்தாரோ என்று தெரியவில்லை. உடனே அங்கிருந்து பதில் வருகிறது, யெகோவா என்னும் நாமமுள்ள தேவன் சொல்லுகிறான், என்னை நோக்கி கூப்பிடு. அந்த வசனம் எனக்கு எப்படி ஞாபகத்துல வந்ததுன்னா, நமக்கு 10th எக்ஸாம் என்ன செஞ்சது நடந்தது. எழுதி முடிச்சுட்டு நிறைய பேர் என்ன செய்தாங்க? அழுதுகிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்க? அழுதுகிட்டே இருந்தேன். ஏன் அழுதிய? நிறைய பிள்ளைகிட்ட கேட்டேன், ஏன் அழுதிய? அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு மார்க் என்ன செஞ்சிருச்சு? குறைஞ்சி போச்சு. அழுத பிள்ளைகிட்ட கேட்டேன். எனக்கு இந்த வசனம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்த தருணம் அதுதான். ஏன்னா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அழுத பிள்ளைகளே சும்மா அழுது என்ன பிரயோஜனம்? நான் சொன்னேன், நீங்க அழுவதுனால ஒரு பிரயோஜனம் என்ன செய்யாது? கிடையாது. வீட்டில் உட்காந்து ரபினா ஒரு பக்கம், இவங்க சுமைட்லி ஒரு பக்கம், இன்னும் எத்தனை பிள்ளைகளும் அழுதிச்சோ தெரில. பிள்ளைகள்லாம் அழுதுகிட்டே இருக்காங்க. பரீட்சை எழுதி முடிச்சு ரிசல்ட் வந்துச்சு. இப்போ அழுதுனால ஒரு பிரயோஜனம் என்ன செய்யாது? கிடையாது. அப்போ நான் எடுத்த உடனே அவங்ககிட்ட சொன்ன காரியம் என்னன்னா, இப்படி சும்மா நீங்க அழுவதை விட ஆண்டவரை நோக்கி என்ன செய்யுங்க? கூப்பிடுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஏன்னா எரேமியா 33:3 333 இந்த நம்பர் ஒருத்தருக்கு மார்க்கா என்ன செஞ்சிருக்கு? வந்தது. இந்த 333 இந்த மாதிரி நம்பர் யாருக்குமே என்ன செய்யாது? வராது. 333 333. நிறைய பேர் வண்டி வாங்கும்போது 3ஆம் நம்பர் வண்டி 7ஆம் நம்பர் வண்டியெல்லாம் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இந்த நம்பரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இத மாதிரி நம்பர், ஏன்னா அவசர காலத்துல கூப்பிடக்கூடிய நம்பர் இதுதான். பிரச்சனையின் நடுவில் இயேசுவை நோக்கி கூப்பிடக்கூடிய நம்பர் இதுதான். அதுதான் எரேமியா 33:3. அப்ப அந்த பிள்ளை அழுதுகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், இந்த வசனம் நல்ல 333 திருத்துவம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. இத மாதிரி நம்பர் யாருக்குமே என்ன செய்யாது? கிடைக்காது. இத மாதிரி ஆசீர்வாதம் யாருக்குமே கிடையாது. ஒருவேளை உலகத்துல மார்க் குறைந்திருக்கலாம், இந்த மாதிரி நம்பர் கிடைப்பது ரொம்ப அபூர்வம் என்று சொல்லிட்டு டக்குன்னு எனக்கு இந்த வசனம் ஞாபகம் வந்தது. எரேமியா 33:3. இனி நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, என்ன நோக்கி நீங்க என்ன செய்யணும்? கூப்பிடணும். சும்மா அழுதுகிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் என்ன செய்யாது? கிடையாது. அப்படிங்கிற நேரத்தில் ஆண்டவர் எனக்கு இந்த வேத வசனத்தை ஞாபகப்படுத்த, அப்ப அதை ஒரு பிரசங்கமா நம்ம என்ன செஞ்சிருவோம்? ரெடி பண்ணிடுவோம். ஒரு வாக்குத்தத்த வசனமா நம்ம ரெடி பண்ணுவோம் என்று சொல்லி இந்த வேத வசனத்தை நான் என்ன செய்தேன்? தியானிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா வேதம் கற்றுக் கொடுக்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு. நீங்க ஒரு பிரச்சனை இருக்கிறதா? 333 என்ன செய்யுங்க? கூப்பிடுங்க. வியாதி சீரியஸா இருந்ததுன்னா 108 என்ன செய்வாங்க? கூப்பிடுவாங்க. 108 நம்பரை கூப்பிடுவாங்க. போலீஸுக்குன்னா 100 என்ன செய்வாங்க? கூப்பிடுவாங்க. நம்ம இயேசுவை நோக்கி கூப்பிடுவதற்கு எரேமியா 33:3 அந்த இடையில இருக்கிற புள்ளி எடுத்தாச்சுன்னா 333. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேத வசனம் நமக்கு ஒரு நாள் என்ன செய்யாது? மறக்காது. ஆண்டவரே சொன்ன வார்த்தை. இன்னைக்கு நம்ம நெருக்கம், பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், சிறைச்சாலை போன்றதான ஒரு அனுபவம் வரும்போது நம்ம யாரெல்லாமோ என்ன செய்கிறோம்?
நோக்கி கூப்பிடுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி என்ன செய்ய கூப்பிடு. தேவனை நோக்கி கூப்பிடணும். யாரை? யெகோவா என்னும் நாமமுள்ள கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடணும். அப்படி கூப்பிடும் போது என்ன நடக்கிறதுன்னு சொன்னா, நான் உனக்கு என்ன செய்வேன்? உத்தரவு கொடுப்பேன். உத்தரவு கொடுத்துட்டு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம், எட்டாத பெரிய காரியங்களை, எட்டாத உயரம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? எட்டாத உயரம்னா அவங்கள போய் நம்மளால தொடவே முடியாது. இந்த உயரத்தை தொடனா ஏணி வச்சாதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? தொட முடியும். கீழே நின்று இந்த உயரத்தை தொட முடியுமா? முடியாது. அதே போலதான் எட்டாத உயரத்திலே கர்த்தர் கொண்டு போய் வைப்பார் என்பதாக இங்கு சொல்லுகிறது. அடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் என்ன செய்வேன்? அறிவிப்பேன். அல்லேலூயா. முதல் பகுதி, என்னை நோக்கி என்ன செய்ய கூப்பிடு. இரண்டாவது, கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நீ அறியாத, உனக்கே தெரியாது. மூன்றாவது பகுதி, உனக்கு எட்டாதது. நான்காவது பகுதி, பெரிய காரியம். ஐந்தாவது பகுதி, அதை நான் என்ன செய்வேன்? அறிவிப்பேன். அவர் என்ன செய்வாரா? சொல்லுவார். உங்களுக்கு அவரே என்ன செய்வாரு? அறிவிப்பார். உங்களுக்கு என்ன செய்வாரு? அறிவிப்பார். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? கூப்பிடணும். யாரை நோக்கி கூப்பிடணும்? ஆண்டவரை நோக்கி. இன்னைக்கு நமக்கு கூப்பிடுவதற்கு என்ன செய்யாது? நேரமே என்ன செய்யலை, இல்லை. ஆண்டவரை கூப்பிடுறதுக்கு நமக்கு நேரம் இருக்கா? நேரமே இல்லை. நேரம் இல்லைன்னா எப்படி பெரிய காரியம் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யும்? நடக்கும். எப்படி எட்டாத இடத்துல எட்டாத காரியம் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்வாரு? செய்வார். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, அறியாத காரியத்தை ஆண்டவர் எப்படி செய்வார்? கூப்பிடுவதற்கு நேரமே இன்னைக்கு நிறைய பேத்துக்கு இல்லை. ஜெபம் பண்ணுவதற்கு நேரமே என்ன செய்யல? இல்லை. ஆலயத்துக்கு வருவதற்கு நேரமே என்ன செய்யல? இல்லை. கூப்பிடுவதற்கு நேரமே இல்லை. கூப்பிடாம இருந்துட்டு அதை எனக்கு ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார்னா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? செய்ய மாட்டார். பிள்ளைகள்னாலும் சரி, நீங்க வாலிப பிள்ளைகளோ பெரியவங்களோ யாருனாலும் சரி, உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும், உங்களுக்கு பெரிய காரியத்தை அறிவிக்கணும்னா நீங்க இயேசுவை நோக்கி என்ன செய்யுங்க? கூப்பிடுங்க. பிரச்சனை நேரம் மட்டும் இல்ல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சங்கீதத்துல சொன்னது போல ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்துல மட்டும் என்ன செய்தது? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுது. ஆபத்து காலத்துல மட்டும் கிடையாது, நீங்க அனுதினமும் தேவனை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிடணும். ஆபத்து காலத்துல மட்டும் கூப்பிடுறீங்கன்னா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க அனுதினமும் ஆண்டவரை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிடணும். அனுதினமும் கூப்பிடணும். எதுக்கு சபையில நம்ம கூட்டம் வைக்கிறோம் என்று சொல்லி நீங்க யோசித்தீங்கன்னா, நேரம் போகாமையா? பாஸ்டருக்கு வேலை இல்லாமையா? பாஸ்டருக்கு நேரம் போகாமையா சபையில ஜெபத்தை வைக்கிறோம்? எல்லாருக்கும் வசதிகள் இருக்கும், சோர்வு இருக்கும். ஆனா ஏன் அதை நம்ம செய்யறோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவரை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிடணும். வார வாரம் நம்ம உபாச ஜெபத்தை என்ன செய்கிறோம்? வைக்கிறோம். அடுத்து வீட்டுல இருந்துகிட்டே நம்ம என்ன செய்யாம நிறைய பேர் இருக்கிறாங்க, வராம இருக்கிறாங்க. அப்படி அல்ல. நம்ம உபாச ஜெபத்துக்கு நம்ம ஜெபிக்கிறதுக்கு வரணும், ஆலயத்துக்கு வரணும், கூட்டங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கலந்து கொள்ளணும், தேவ சமூகத்தை நேசிக்கணும், தேவ சமூகத்தை வாஞ்சிக்கணும். வேலை இருக்கிறது, நமக்கு பல காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிடணும். இன்னைக்கு நம்ம யாரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு சும்மா நம்ம அழுதுகிட்டு இருக்கோம்? இல்லை. தேவ சமூகத்துல போய் என்ன செய்யணும்? அழணும். அண்ணால் தேவ சமூகத்துல போய் என்ன செய்தாலாம்? இருதயத்தை ஊற்றி அழுதாள். நல்ல சாமுவேலை ஆண்டவர் என்ன செய்தாரு? கொடுத்தார். நம்ம ஜெபிக்கிறதே கிடையாது. நிறைய பேத்துக்கு சீரியல் பார்க்க, டிவி பார்க்கவே என்ன செய்யலை? நேரம் பத்த மாட்டேங்குது. டிவி பார்க்க நீங்க யாரும் பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தெரியலை. எனக்கு தெரிஞ்சு நம்ம விசுவாசி வீட்டில் 2 வீட்டில் தான் டிவி இருக்கும், 2-3 வீட்டில் தான் டிவி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது சீரியலுக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு என்ன செஞ்சிடணும்? வெளியே வந்துடணும். அந்த நேரத்தில் இயேசுவை என்ன செய்யுங்க? நோக்கி கூப்பிடுங்க. நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரணும்னா நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. தேவனை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிடணும். அவரு எரேமியா ஒரு தீர்க்கதரிசி, பயங்கரமான நல்ல ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிக்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன நோக்கி என்ன செய்ய?
கூப்பிடு. தீர்க்கதரிசி அவர் எப்போதுமே ஆண்டவருக்காய் வாழுகிறவர்கள், ஆண்டவரோடு பேசக்கூடியவர்கள், ஆண்டவரோடு இணைந்து இருக்கக்கூடியவர்கள். ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இடுக்கமான சூழ்நிலைகள், ஒரு சிறைச்சாலை அனுபவங்கள் வரும்போது ஆண்டவரும் அவர்களை பார்த்து சொல்கிறார், நீ என்ன நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிடணும். இன்னைக்கு நம்ம யாரெல்லாம் நோக்கி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம நேரத்தை என்ன பண்ணிக்கிறோம்? சீரியல் சினிமாவில் அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க? செலவு பண்றாங்க. கிறிஸ்தவங்க இருக்க ஏரியால வேணாம், நீங்க நம்ம ஏரியாலாம் கொஞ்சம் கிராமத்துல கம்மி, சிட்டியில அல்லனா இப்போ சில இடங்கள்ல போய் கிறிஸ்தவங்க இருக்க ஏரியாவில் நைட்டு போல வேணா ஒரு வாக்கிங் மாதிரி வேணா போய் பாருங்க. எல்லார் வீட்டிலையும் என்ன செய்யும்? டிவி ஓடிக்கிட்டு இருக்கும், அதுல சீரியல் என்ன செய்யும்? ஓடிக்கொண்டிருக்கும். அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய நிலைமை எப்படி? இன்னைக்கு நிறைய பேருக்கு உணர்வே என்ன செய்யல? இல்லை. உணரே என்ன செய்யாது? இல்லை. உணர்வுள்ள இருதயம் தான் என்ன செய்யும்? சரியான பாதையில போகும். உணர்வு இல்லாத இருதயம் இருள் அடைஞ்சிடும். உணரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதான் உலகத்துல சொல்லுவாங்க, அது மேல எவ்வளவுதான் தண்ணி விழுந்தாலும் சரி அதுக்கு என்ன செய்யாதான்? உணரே இருக்காது. அது மேலன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதை எவ்வளவு அடிச்சாலும் என்ன செய்யாது? குளிருக்கும் மழைக்கும் அது கிடக்க வேண்டிய இடம் எங்க போய் இருக்கும்னா தண்ணிக்குள்ளதான் என்ன செய்யும்? இருக்கும். அதை அடிச்சு எழுப்பி கொண்டு வர்றதுக்குள்ள ரொம்ப சங்கடமாய் போயிடும். ஏன்னா அதுக்கு என்ன பண்ணினாலும் என்ன செய்யாது? உணரே வராது. அதே மாதிரி இன்னைக்கு அநேக விசுவாசிகள், நம்ம இல்ல பொதுவா சொல்றோம், அநேக விசுவாச பிள்ளைகளுக்கு உணர்வே இல்லை. இவ்வளவு தேசங்கள்ல அழிவுகள் நடக்கிறது. அப்ப நீங்க பாருங்க, உணர்வே இல்லாத மனிதர்களாய் தேவ பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏன் ஒவ்வொரு காரியத்தை நம்ம எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உணர்வடையணும். நம்ம வாழ்க்கையில உணர்வடையணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்ல முடியும். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு மனிதர் என்ன செய்தார்? இந்த பழைய பொருள்லாம் வாங்குவாங்க. வாங்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னா, எங்க வீட்டுல சிரட்டைய கேட்டு என்ன செய்தாரு? வந்தாரு. அப்ப நான் சொன்னேன், எத்தனை ரூபான்னு கேட்கும்போது அவர் ஒரு அமௌண்ட்டை சொன்னார். நான் சொன்னேன், கீழப்பாவூர் சைட்லாம் 30 ரூபா அப்படின்னு சொல்லி சிரட்டை சொன்னேன். கீழப்பாவூர் சைடு 30 ரூபா. உடனே அவர் எடுத்த உடனே சொன்னாரு, பொய் சொல்லாதீங்க அப்படின்னாரு. ஏன் பொய் சொல்லாதீங்கன்னா, 30 ரூபா கிடையாது சிரட்டை, 28 ரூபா தான். சரியா? 28 ரூபா தான் எழுதி போட்டது. எனக்கு அந்த நேரம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாத, அவர் வாங்கையும் வரல. அப்ப நாங்க 20 ரூபாய்க்கு சிரட்டை என்ன செய்தோம்? எடுக்கிறாங்க. அந்த ஒரு வார்த்தை சொன்னார். நான் டக்குன்னு என் வாயில 30 ரூபான்னு என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. இப்போ 9:05ன்னா நம்ம மணி 9:05ன்னு என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம். 9ன்னு தான் என்ன செய்வோம்? சொல்லுவோம். அதே மாதிரி டக்குன்னு சொல்லிட்டேன். எடுத்த உடனே அவர் சொன்னாரு, பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்தாரு? சொன்னார். அதுக்கு பிறகு நான் என்ன செய்தேன்? உணர்ந்தேன். ஐயையோ, நம்ம 2 ரூபா கூட்டி என்ன செஞ்சிருக்கோம்? சொல்லி இருக்கோமே. அப்ப நம்ம 28 ரூபான்னு தான் அவர்கிட்ட என்ன செஞ்சிருக்கணும்? சொல்லி இருக்கணும்னு நான் இன்னைய வரைக்கும் யோசித்துக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கு பிறகு நம்ம அவங்ககிட்ட சிரட்டையும் கொடுக்கல, அவங்க வாங்கவும் இல்லை. நான் அந்த வார்த்தை டக்குனு என் வாயிலிருந்து வந்து, அப்ப எனக்குள்ள ஒரு உணர்வு வந்தது, இந்த விஷயத்துல கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. 2 ரூபா, அவர் ஒன்றும் 30 ரூபாய்க்கு வாங்க போது கிடையாது. ஆனா அங்க எழுதி போட்டிருந்ததை நான் பார்த்துருந்தேன். 28 ரூபான்னு எழுதி போட்ட ஞாபகம் இருக்கு. நான் பொதுவா அப்படியே என்ன செய்தேன்? சொன்னேன். அப்ப எனக்குள்ளே உணர்வு என்ன செய்யுது? வந்தது. ஐயோ, நம்ம பொய் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர், இனிமேல் நான் இதை மாதிரி பொய் என் வாயில என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில உணர்வு என்ன செய்யணும்? வரணும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் உணர்வு வந்தால் மட்டும்தான் நம்மை நாமே சீர்படுத்த முடியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற தேவ பிள்ளைகளா இருக்கணும். இன்னைக்கு அந்த நேரத்தை நம்ம என்ன பண்றோம்? பல காரியங்களை செலவு பண்ணி விடுகிறோம். நம்ம டிவியில நல்ல செய்திகளை, கிறிஸ்தவ நிகழ்ச்சியை பார்க்கிறோம், கிறிஸ்தவ ஆராதனைகளை பார்க்கிறோம், சரிதான். ஆனாலும் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டிய நேரத்துல என்ன செய்யணும்? கூப்பிடணும். அந்த நேரத்துல சீரியல்ல, சினிமாவில எல்லாம் போய் என்ன செஞ்சிடக்கூடாது? உட்காரக்கூடாது. இது பெந்தைகோஸ்தை சபையில நடக்கிற காரியத்தை தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் அப்படி நமக்கு ஒரு டிவி என்ன செய்ய வேண்டாம்? தேவையே கிடையாது. டிவி, சில டிவியெல்லாம் பார்த்தேன், எங்கள் பக்கத்து வீட்டில் டிவி வாங்கியிருக்கிறாங்க, 14,000 ரூபான்னு நினைக்கிறேன். கடன் வாங்கி என்ன செய்யிருக்காங்க? இஎம்ஐ போட்டு வாங்கியிருக்காங்க. எங்கள் வீட்லேயும்னா அம்மா வீட்டில் டிவி இருக்குது. ரெடி கேஷ் கொடுத்து அவங்களுக்காக
கிறிஸ்தவ நிகழ்ச்சி வேற எதையுமே வைக்க விட மாட்டாங்க, செய்தியை கூட வைக்க விட மாட்டாங்க. நம்ம போய் அங்கே போய் உட்காந்து பார்க்குற அளவுக்கு நமக்கு நேரம் கிடையாது. செய்தி எங்கள் அண்ணன் யாராவது வந்தாங்கன்னா செய்தி வச்சா கூட என்ன செய்ய மாட்டாங்க, வைக்க விட மாட்டாங்க. அப்போ பாருங்க, அந்த அளவுக்கு இருக்கிறார்கள். இன்னைக்கு டிவியை கூட இஎம்ஐ போட்டு கடன் வாங்கி அப்படி பார்க்காட்டினா என்ன, கடன் வாங்கி டிவியை பார்க்காட்டினா என்னன்னு தான் நான் கேள்வி என்ன செய்வேன் கேட்குறேன். அவங்ககிட்ட கேட்டேன், இதுவும் கடனா, இஎம்ஐ போட்டு போட்டு வாரம் வாரம் அல்லனா மாசம் மாசம் கட்டி வாங்கணுமான்னு சொல்லி என்ன செய்த நம்ம அவங்ககிட்ட சொல்ல முடியும். அவங்க ரட்சிக்கப்படாதவங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், அதெல்லாம் அத்தியாவசியமான பொருள் என்ன செய்யாது, கிடையாது. டிவி அத்தியாவசியமா கிடையவே என்ன செய்யாது, கிடையாது. அவசியமான அத்தியாவசியமான பொருள், வேற வழியே இல்லைன்னா என்ன செஞ்சிடலாம், வாங்கிடலாம். சிலர் நகையை கடன் வாங்கி என்ன செஞ்சிருவாங்க, வாங்கிடுவாங்க. அது அத்தியாவசியமா கிடையவே கிடையாது. கடன் வாங்கி நம்ம சில விஷயங்களை செய்யும் போது யோசிக்கணும், இது இப்போ வாங்கி தான் ஆகணும், இது அவசியம், இது முக்கியம் அப்படின்னா வேற வழியே என்ன செய்ய, ஆஸ்பத்திரி செலவு திடீர்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாது, கடன் வாங்கி தான், பணம் இருந்தா அதை வச்சு செலவு பண்ணிடுவோம், இல்லைன்னா என்ன செய்யணும், கடன் வாங்கி தான் ஆகணும். இன்னைக்கு அவசியமே இல்லாத சில காரியங்கள், எதுக்கு இந்த டாபிக் வருதுன்னு சொல்லி எனக்கு தெரியல, அவசியமே இல்லாத சில காரியங்களுக்கு இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம், கடன் வாங்குறோம். டிவிங்கிறதுனால தான் இவ்வளவு வருகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர், உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனா இன்றைக்கு கூப்பிடுவதற்கு தேவ பிள்ளைகள் ஆயத்தம் இல்லை, கூப்பிடுவதற்கு ஆயத்தம் இல்லை. கூப்பிட ஆயத்தம்னா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு ரெடியா என்ன செய்யறாரு, இருக்கிறார். உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வதற்கு ரெடியா இருக்கு. நான் என் வாழ்க்கையில் நிறைய காரியத்தை பார்த்திருக்கிறேன். எனக்கு நிறைய பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்திருக்க, என் தகுதிக்கு மிஞ்சினதான காரியங்களை செய்திருக்க. நம்மலாம் வீடு கட்ட முடியுமா, யோசித்து பாருங்க. நீங்க எத்தனை வருஷம் வேலை பார்க்குறீங்க, சம்பாதிக்கிறீங்க, நீங்க சொந்தமா வீடு நீங்களே பணம் செலவு பண்ணி வீடு கட்டி இருக்கிறீங்களா, யோசித்து பாருங்க. அதெல்லாம் பெரிய காரியம். நம்மளால இவ்வளவு சம்பாதிக்கிறோம், இத்தனை வருஷம் வேலை செய்கிறோம், நம்மளால வீடு கட்ட முடியல. ஆனா கர்த்தர் எங்களுக்கு ஒரு வீட்டை, எங்க அண்ணன்மாரெல்லாம் கட்டாத வீட்டை, அவங்களால செய்ய முடியாததை கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, செய்திருக்கிறார். இன்னைக்கு நாளைக்கு வீடை காலி பண்ணாலும் மொழி வீட்டுனாலும் அந்த வீட்டுல போய் என்ன செஞ்சுக்கலாம், உட்கார்ந்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறது. இது உலகத்துக்குரிய காரியம், ஆனால் பரலோக ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்து வேணும். இன்னைக்கு நம்ம யாரோ கட்டி வச்சிருப்பாங்க, அதுல வந்துதான் நம்ம என்ன செஞ்சிருப்போம், உட்கார்ந்துருப்போம். ஒரு சிலர் சொந்தமா என்ன செஞ்சிருப்போம், நாமளே கட்டியிருப்போம். யோசித்து பாருங்க. ஆனால் கர்த்தர் எங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்னு இன்னும் நிறைய காரியங்களை சொல்ல முடியும். இந்த ஆலயத்தை கட்டுவதிலேயும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஊழியத்துல தேவைகளிலேயும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். என் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒரு குறைவில்லாமல் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். கர்த்தர் எங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து தேவைகளை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், சந்தித்திருக்கிறார். பிள்ளைகள் வளர வளர அவ்வப்போது தேவைகள் வரும், ஆனால் அதை கர்த்தர் என்ன செய்கிறார், சந்திக்கிறார். அநேக பிள்ளைகள் தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய, ஏன்னா அவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே, எங்களுக்கு யாரும் கிடையாது, நீங்க தான் எங்க தேவைகளை சந்திக்கிறவர், நீங்க தான். உங்களுக்கு தேவைன்னா எங்கிட்ட சொல்லிடுவீங்க ஜெபம் பண்ண. நாங்க எங்களுக்கு தேவைன்னா யார்கிட்ட போய் சொல்ல, யார்கிட்ட போய் கேட்க, விசுவாசிட்ட சொல்ல முடியாது. எங்க குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னா உங்ககிட்ட வந்து நாங்க என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எனக்கு ஒரு வேதனை இருக்குன்னா உங்ககிட்ட சொல்ல முடியாது. உங்க வேதனையெல்லாம் எங்கிட்ட என்ன செஞ்சிருவீங்க, சொல்லிடுவீங்க. ஆனா நாங்க யாரை நோக்கி கூப்பிட முடியும்னா, என்னை ஊழியத்துக்கு அழைத்த அவரை நோக்கி தான் நாங்கள் என்ன செய்ய முடியும், கூப்பிட முடியும். அவர் தான் ஒத்தாசை என்ன செய்யணும், அனுப்பணும். அவர் தான் பரலோகத்திலிருந்து நம்முடைய தேவைகளை என்ன செய்யணும், சந்திக்கணும். நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். படிக்கிற பிள்ளைகள்னாலும் சரி, நீங்க வேலை செய்கிறவங்கனாலும் சரி, நீங்க எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற தேவ பிள்ளைகள். படிப்பு வரலையா, ஞானம் இல்லையா, தேவை சந்திக்கப்படலையா, ஆண்டவரை நோக்கி கூப்பிட கூப்பிட கர்த்தர் உங்க வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்வார். வேதம் சொல்லுகிறது, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை அறிவிப்பேன். நமக்கு பதில் என்ன செய்யும், வரும். கூப்பிடாமலாம் பதில் என்ன செய்யாது, வராது. நீங்க போய்கொண்டே இருக்கிறீங்க,
நான் உங்களை கூப்பிடன்னு நினைச்சா நான் உங்க பின்னாடியே, நீங்க ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இருக்கிறீங்க, நான் உங்களை கூப்பிடணும், உங்ககிட்ட ஏதோ காரியம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு உங்க பின்னாடியே நான் மௌனமா வந்தா உங்ககிட்ட நான் வந்து என்ன செய்ய முடியாது, சேர முடியும். உங்களை கூப்பிடணும். கூப்பிட்டாதான். தெருவில் பார்த்தீங்கன்னா காய்கறி வித்துட்டே போவாங்க, இங்க சத்தம் போட்ட மாதிரி இருக்கும், அடுத்த தெருவில் போய் நிற்பாங்க, அங்கிட்டு தள்ளி போய். நம்ம கூப்பிடணும். வீட்டுக்குள்ள இருந்தாவது கூப்பிடணும். காய்கறின்னு என்ன செய்யணும், கூப்பிடணும். மீனுன்னு என்ன செய்யணும், கூப்பிடணும். கூப்பிட்டாதான். நான் துட்டை எடுத்துட்டு, பேக் எடுத்துட்டு, சொலவை எடுத்துட்டு, பைய எடுத்துட்டு நான் வந்து காய்கறி வாங்கன்னு நினைச்சா அவர் என்ன செஞ்சிருவாரு, போயிருவார். வீட்டுக்குள்ள நின்று காய்கறின்னு கூப்பிட்டாதான் அவர் திரும்பி என்ன செய்வாரு, பாப்பார். அதே போலதான் இயேசுவை, யெகோவா என்னும் நாமமுள்ள கர்த்தரை நம்ம என்ன செய்யணும், நோக்கி கூப்பிடணும். கூப்பிடாம எந்த காரியமும் என்ன செய்யாது, நடக்காது. அப்படி ஒருவேளை நடந்தால் அது நம்முடைய மாம்சத்துல, சுயத்துல என்ன செஞ்சிருக்கும், நடந்திருக்கும். அதுல ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதுதான் பெரிய ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிறது, நீ அறியாத, உனக்கே தெரியாத, அடுத்து பார்த்தீங்கன்னா உனக்கு எட்டாததான பெரிய காரியங்களை, பெரிய காரியம் எவ்வளவு பெருசுன்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. பெரிய காரியம். இந்த சர்ச்சை அளவு பெரிய காரியமா, அல்ல இந்த ஊர் அளவு பெரிய காரியமா, இந்த உலக அளவு பெரிய காரியமா, வானளவு பெரிய காரியமான்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வேன். வாக்குத்தத்தமான வேதவசனம். ஆனா அதுல ஒரு நிபந்தனை இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருன்னு இதை மட்டும்தான் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை என்ன செஞ்சிருவாங்க, வார்த்தையை விட்டுருவாங்க. நீ அறியாத எட்டாத பெரிய காரியத்தை செய்வேன்னு சொன்னாரே, எங்களுக்கு ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலையே, எங்களுக்கு பெரிய காரியமும் செய்யல, சின்ன காரியமும் செய்யல அப்படின்னு புலம்புறவங்க நிறைய இருப்பாங்க. ஆனா அது முதல் வரியை ஆரம்பிக்கிறது, என்னை நோக்கி என்ன செய், கூப்பிடு. அதுல நிறைய அர்த்தம் இருக்கிறது. பணத்தை நோக்கி கூப்பிடக்கூடாது, மனுஷனை நோக்கி கூப்பிடக்கூடாது, சொந்தங்களை நோக்கி கூப்பிடக்கூடாது, அடுத்து அருகில் இருக்கிறவங்களை நோக்கி கூப்பிடக்கூடாது. இப்படி நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே என்ன செய்யலாம், போகலாம். தேவனை மட்டும் நோக்கி கூப்பிடணும். அதற்கு ஆதாரமாக மார்க் 10:46 52 வரைக்கும் வாஸ்து பார்த்தீங்கன்னா, குருடன், பர்த்திமேயு குருடன் தேவனை நோக்கி, இயேசுவை நோக்கி என்ன செய்தாரு, கூப்பிட்டு. எல்லாரும் அதட்டுறாங்க, கூப்பிடாத, சத்தம் போடாத, அமைதியா, குருடா, இப்படிலாம் சொல்லியிருப்பான், கண்ணு தெரியாதவன், என்னெல்லாமோ சொல்லியிருப்பாங்க. அவர் விடுற மாதிரி இல்லை. அவர் சொன்னாரு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டானாம். அல்லேலூயா. ஏற்கனவே சத்தம் போட்டு கூப்பிட்டாரா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு கூப்பிட்டாருல. அவருக்கு பார்வையடையணுங்கிற வாஞ்சையில அவர் என்ன செய்தாரு, கூப்பிட்டார். இவங்கெல்லாம் தடுத்த உடனே, இவங்கெல்லாம் கூப்பிடாதன்னு சொன்ன உடனே இவர் கொஞ்சம் சத்தத்தை, வாலிமை என்ன செஞ்சிட்டாரு, கூப்பிட்டார். சத்தமாய், முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டாராம். கூப்பிட்ட உடனே இயேசு என்ன செய்தாரு, திரும்பி பார்த்து அவனுடைய பார்வை அடைய வேண்டுமா என்று சொல்லி கேட்கிறார். இயேசு திரும்பி பார்த்த உடனே அவன் மேல் வஸ்திரங்கள்லாம் என்ன செய்துட்டாரு, தூக்கி தூர போட்டார். பிச்சைக்கார வஸ்திரத்தெல்லாம் தூக்கி தூர போட்டாரு. குருடனாய் இருந்த அந்த மனிதன் சத்தத்தை இயேசு பார்த்த உடனே, இயேசு செவி கொடுத்த உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடி வந்துட்டார். கர்த்தர் அந்த பர்த்திமேயுக்கு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்தார். அவர் வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு அற்புதம் அவருடைய வாழ்க்கையில என்ன செய்தது, நடந்தது. கூப்பிடணும். கூப்பிட்டால் நிச்சயம் அற்புதம் உண்டு. கூப்பிட்டால் விடுதலை உண்டு. எந்த காரியத்தை குறித்தாகிலும் நீங்கள் 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு நீங்க செபித்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் அதுல அற்புதம் என்ன செய்வார். கூப்பிடுறதே கிடையாது. சபையிலேயே வந்து கூப்பிடுறது இல்லை, வீட்டுல எங்க கூப்பிட போறோம், யோசித்து பாருங்க. நம்ம கூப்பிடுகிற தேவ பிள்ளைகளா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாராம், ஆகாரம் கொடுக்கிறார். காக்கை குஞ்சு கூப்பிட்டா ஆகாரம் என்ன செய்தான், கிடைக்கிறது. கூண்டுக்கு வந்ததுமே காக்கா, பெரிய காக்கா வந்ததுமே அது குஞ்சு என்ன செய்யும், வாய பொளந்துகிட்டு என்ன செய்யும், கேட்கும். வாய பொளந்துட்டு கீன்னு என்ன செய்யும், கேட்கும் போது அது என்ன செய்யும், கொடுக்கும். அப்ப யோசித்து பாருங்க, கேட்டா மட்டும்தான், கூப்பிட்டா மட்டும்தான் நமக்கு என்ன செய்யும்,
ஆண்டவர் கொடுப்பார், பதில் வரும். நீங்க ஆபத்து காலம் பிரச்சனையின் நடுவில் நீங்க கூப்பிட வேண்டிய ஒரே காரியம் இயேசுவை நோக்கி கூப்பிடணும். எரேமியா 33:3 இந்த வசனத்தை ஞாபகம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். திரித்துவம் 333 திரித்துவத்தை நீங்க ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள், சிறைச்சாலை அனுபவம், கட்டப்பட்ட அனுபவம் இருக்கிற போது உடனே தேவ சமூகத்துக்கு போய் அவரை கூப்பிடுங்க. கூப்பிடும்போது கர்த்தர் நிச்சயமாய் ஒரு சமாதானத்தை தருவார், அதில் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார், அதில் ஒரு விடுதலையும் கர்த்தர் என்ன செய்வாரு? தருவார். கூப்பிடலன்னா எந்த காரியமும் உங்க வாழ்க்கையில என்ன செய்யாது? நடக்கும். இருக்கிற மாதிரியே இருந்துட்டு அப்படியே எதையுமே இந்த உலகத்துல கர்த்தருக்காகவும் செய்யாம, கர்த்தரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளாம என்ன செஞ்சிருவோம்? போயிரும். எதையாயினும் செய்யணும், செஞ்சுட்டு என்ன செய்யணும்? போன கர்த்தருக்காக கிரியை செய்யணும். உலகத்தில் அதை சாதிச்சோம் இதை சாதிச்சோம் இல்லை, நாம் கிறிஸ்துவுக்காக சாதிக்கிற தெய்வ பிள்ளைகளாய் இந்த கடைசி நாட்களில் வாழுவோம் என்று சொன்னார் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தெய்வ பிள்ளைகள் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு வாக்குத்தத்தமான ஒரு வேத வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு சுட்டி காண்பித்திருக்கிறார். என்ன வேத வசனம்? என்னை நோக்கி கூப்பிடு. இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தை தான், என்னை நோக்கி கூப்பிடு, அவ்வளவுதான். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமா? தேவனை நோக்கி கூப்பிடுகிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோமா? ஆமென். எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவராகிய தேவன் சொன்னார், யெகோவா என்கிற நாமம் உள்ளவர் சொல்லுகிறார், ஆமை என்ன நோக்கி கூப்பிடு. நான் சொல்லல, அல்லனா ஏதோ தீர்க்கதரிசி சொல்லல, ஏதோ ஊழியக்காரங்க சொல்லல, ஏதோ பயங்கர வல்லமையானவர்கள் சொல்லல, தேவனே சொல்லுகிறார், என்ன நோக்கி கூப்பிடு. இன்னைக்கு யாரை நோக்கி கூப்பிடுகிறோம்? இன்னைக்கு எந்த சூழ்நிலையில எந்த மனிதனை சார்ந்து இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம கூப்பிட வேண்டிய ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தெய்வம். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்க வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பதில் உண்டு, ஆன்சர் வரும், நிச்சயம் பதில் உண்டு. யாரெல்லாம் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறீங்களோ உங்க வாழ்க்கையில இயேசு நிச்சயமாய் பதில் தருவார். கூப்பிடலன்னா பதிலே வராது. கூப்பிடுகிறவர்களுக்கு மட்டும்தான் பதில் உண்டு. அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடணும். தேவ சமூகத்துல கூப்பிடணும், வீட்டுல கூப்பிடணும், ஆலயத்துல கூப்பிடணும். போதும் என்று சொல்லி முடித்து விடக்கூடாது. நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நிறைய பேர் செல்லை பார்த்து டிவியை பார்த்து கூப்பிடுறது அல்ல, நீங்க தனியாய் ஆண்டவரை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிடணும். டிவியில ஜெபம் நடக்கும்போது முழங்கால் படியிட்டு கூப்பிடுகிறதை விட அது தவறுன்னு சொல்லலை. ஆனால் நாம் தேவனை நோக்கி தனியாய் கூப்பிடணும். நான் டிவியில ஜெபம் பண்ணிட்டேன், நான் ஆலயத்தில் வந்தேன், பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணிட்டாங்க, இல்லை, நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். தனிப்பட்ட மனிதனை பார்த்து சொல்லுங்க, கூப்பிடு, கூப்பிடுங்கள் என்று சொல்லலை, கூப்பிடு. தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன நோக்கி கூப்பிடு, என்ன நோக்கி கூப்பிடு. கூப்பிட ஆரம்பிக்கிற போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இதுவரைக்கும் கூப்பிட்டதை விட பர்த்திமேயு குருடன் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டான். இதுவரைக்கும் நீங்க ஜெபித்த ஜெபத்தை விட, இதுவரைக்கும் தேவனை நோக்கி கூப்பிட்ட கூப்பிடுதலை விட இனி உள்ள நாட்களை அதை அதிகரிக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். அதிகரிக்கும் போது இதற்கு பிறகு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அதை நீங்க வந்து சாட்சியாய் சொல்ல முடியும். உங்க வாழ்க்கையில கூப்பிடாம கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில பதில் தந்து, உங்களுடைய வாழ்க்கையில ஜெபத்திற்கு பதில் தந்து, உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருந்து உங்களை நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்து உங்களை வழி நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், பிரச்சனைகளை அகற்றி குறைவுகளை நிறைவாக்குவார். கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.